ஆமா ரைட்டு. நான் இப்போ வந்து இது ஆப்பா வீக் லிங்க். இப்போ டிஎம்கே எப்பா பேசலாம், ஸ்டாலின் பேசலாம், இப்போ எடுங்கடா அந்த விஜய் பேசலாம், அமிர்தாக்கு நயனார் பேசலாம். தைலத்தை இப்போ எடுங்கடா டிவிகே வச்சு கொஞ்சம் பேசணும்னா புஜியானந்தம் தான் கொஞ்சம் பேசணும். தலைப்புறா பூசுங்கடா டே தலைப்புறா பூசி மூக்குக்கு நெஞ்செல்லாம் போடுங்கடா போட்டு கொஞ்சம் சட்டப்பட்டு ரெண்டை கழட்டி விடுங்கடா அங்க அப்பா ஆனா சாமி டேய் ஆனா அவன் டெலீட் அரசியல் பண்ணுங்க. நீங்களும் டெலீட் பண்ணுங்க. அவன் அரசியல் கட்சியில அவனுங்களே 11 மணி படுத்து தூங்கிடுறானுங்க. போங்கடா மயிருன்ட்டு ஏதோ காலையில 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு ஆனா போங்கடா டே போதும் போது அரசியல்ட்டு குழந்தை குட்டிக்கு பார்க்க போயிடுறானுங்க. இவனுங்க 12:30 மணிக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ராட்டஜி வீக் பாயிண்ட். ஆமா அது பெரிய ரிப்பப்ளிகன் கட்சி, இது பெரிய டெமோக்ராட்டிக் கட்சி, பெரிய அமெரிக்கால எலெக்ஷன் நடக்குது, உனக்கு உலக பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வந்து இதான் முடிவு பண்ண போகுது. அடடே இருங்கடா ஜாலியா இருக்குடா டேய் என்னடா இன்னும் 8 மாசம் என்னமோ இருக்குதுடா. எவன் எவன் கூட கூட்டணி வருவான், எவன் உள்ள போதுவான், எவன் கழட்டிட்டு போவான் ஒண்ணுமே தெரியாதுடா. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன டிசம்பர் மாசம் பார்த்தா எல்லாமே மாறி கிடக்கும். இந்த பக்கம் இருக்கிறவன் பூரா அந்த பக்கம் இருப்பான், அந்த பக்கம் இருக்கிறவன் பூரா இங்க இருப்பான், சம்மந்தமே இல்லாத நடுவில் இருப்பான், எவனே தெரியாது. அடி கூலா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன் அரசியல் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? என்னமோ 2026க்கு அப்புறம் பூரா மாறி இங்கெல்லாம் ரோடு பூரா யாருமே சீரியஸா எடுத்துக்கல. எல்லாம் சும்மா டிஸ்கஸ் இல்ல பண்ணாங்க. கார்த்தி ஹாய் சின்ன பிரசாந்த்ண்ணா. யாரு சீரியஸா எடுத்துட்டாங்க? பிரசாந்த்ண்ணா. யாரும் கிடையாது. சும்மா ஒரு ஒரு இல்ல லைட் பண்ணி விடுறது சொல்லுங்க பிரசாந்த். விஜய் அண்ணா சஞ்சீவ். சஞ்சீவ் பேசுறேண்ணா. ம் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும் பிரதர். அண்ணா ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. தாவேக்கால மட்டும் என்கிட்ட கொள்கையை கேட்டால் ஒரு 50 கொள்கையை சொல்லுவேன்னு. ம் ஸோ உங்களுக்கு வந்து ஜெகதீஷ் நிறைய பேர் எல்லாம் பர்சனலாக தெரியும். ஸோ ம் நீங்கள் ஏன்னா சொல்லக்கூடாது, ஒரு ஆசையாக இருக்குண்ணா. எங்களுக்கெல்லாம் நிறையா இருக்குது, எடுத்துகிட்டு போ, எப்படி எடுத்துகிட்டு போன்னு தெரியல. பட் நீங்கள் கார்த்திலாம் நினச்சி எடுத்துகிட்டு தலைவா போகலாம்ண்ணா. கட்சிக்கெல்லாம் இங்க வருங்க. இப்போ இந்த ரொம்ப பேசுறானுங்கல்ல அரிச்சுவடையில் அரசியல் சட்டத்தில் 4வது பக்கத்தில் 7வது வரி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எவனுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டானுங்க. இங்க ஓகே ரொம்ப சிம்பிள் தலைவா. கொள்கைங்கிறது என்ன? மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன நீ பகுத்தறிவு பேசு, பெண்ணியம் பேசு, சமத்துவம் பேசு, சம உரிமை பேசு, எல்லாமே எதுக்கு? வாட் வாட் இட் பாய்ஸ் டவுன் டு. இதெல்லாம் பேசாத கட்சி இல்ல எந்த கட்சி இருக்கு பேசுறது சொல்லுங்க பிரச்சனை இந்தியால? இல்லையா, களத்துல அப்ளை பண்ணுங்கிற நானு. நீங்க பேசுற அளவுக்கு களத்துல அப்ளை பண்றது யாருமே அவ்வளவு சரியா பண்றது இல்லையா தமிழ்நாட்டுல. இது ஒரு பதிலா? யார் அப்ளை பண்ணலாம்? நாங்க வந்து இன்னும் அப்ளை பண்ணி நல்லா ஜெயிச்சு விடுவோங்கிறதா? இல்ல இப்ப நீ எதுக்கு இங்க வர்ற? இது ஒரு பதிலா? நீ எதுக்கு வர? உன்னை யாரு கேட்டா? உன்னைய உங்க பிரசாந்த்ண்ணா, உங்க- ஒன்னே ஒன்று. உங்க ஏன்னா இங்கே நிறையா நிறையா இடத்துல சரி, கண்டினியூ. கண்டினியூ. நிறைய இடத்துல ஃப்ரீயா ஃபுட்டு. ஒன்னே ஒண்ணு கேட்கட்டும். சொல்லுங்க யோகராஜ். இல்ல பிரதர், நீ வந்து அடிக்கடி வந்து ஸ்பேஸ் மாறி மாறி வருவீங்க. நான் எந்த ஸ்பேஸும் மாறி மாறி எல்லாம் வர்றது இல்ல. எப்ப இல்ல அப்படி கேட்கல. 95% இந்த ஸ்பேஸ் வருவேன். 8 மணிக்கு 9 அப்படி இல்ல, மணிக்கு எங்க பிரகாஷ் சிங்காஸ் அங்க இருந்தாருன்னா அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், அவ்வளவுதான். என்ன மாறி இல்ல மாறி brother. வருவாங்க? அப்பப்ப டிவிக்கு ஸ்பேஸுக்கு அப்படி போவீங்க. திடீர்னு வந்து இல்ல அந்த டிவிக்கு எனக்கு தெரியல, பேர் என்னன்னு தெரியல, இந்த ஜேடி எலெக்ஷன்ரா எனக்கு அந்த சரி இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறீங்க, என்ன பாயிண்ட் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல பிரதர், அந்த ஸ்பேஸுக்கு இந்த ஸ்பேஸுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பேரு தான் வித்தியாசம். இது டைம் பாஸ், அது டிவி ஸ்பேஸ். அப்படிலாம் கிடையாது பிரதர். பெரிய சித்தாந்தமா அது என்ன அரசியல் சாசனத்துப்படி டைம் பாஸ் ஸ்பேஸ் எழுதி இருக்குது, அதெல்லாம் சாசனத்துப்படி எழுது இல்லையா? ரெண்டு ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் கெட்ட வார்த்தை எங்க அதிகம் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை எங்க அதிகம்? நான் எந்த ஸ்பேஸ்லயும் நான் கெட்ட வார்த்தை, நான் போறப்ப கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல. உங்க யார் அதிகமா திட்டிருப்பா? இல்ல இல்ல இப்போ எதுக்கு இந்த வினாடி வினா கேட்டு இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அவன் வந்து இப்ப யோகராஜ் என்னத்த சொல்லித்தோல, ஏதாவது சொல்லித்தோல. அப்புறம் அவர்கிட்ட நீங்க காலைல சாப்பிட்டீங்களா? ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா? ஓகே, இட்லி சாப்பிட்டீங்களா? இட்லிக்கு என்ன வச்சீங்க? வாயா மேட்ருக்கு பாத்துட்டே இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு சொல்லியா? பாத்தீங்கன்னா இப்ப என்ன விஜய் தப்பு, மத்தவன் நல்லது, அவ்வளவுதான மேட்ரு. ரைட், விஜய் தப்பு, இவ்வளவுதான். அடுத்தது நெக்ஸ்ட், விஜய் வந்து ஆட்சிக்கு வர மாட்டாரு. ரைட், நெக்ஸ்ட். அவ்வளவு ஏங்க டிபி இல்லைங்க சொல்றேன் நானு. என்ன உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா 2026 ஆட்சிக்கு வரதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப சிம்பிள் தலைவா. அரசியல்ல இன்னும் வந்து டபக்குன்னு உள்ள வந்தோடனே வந்து தலைவராகி டக்குன்னு வந்து முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா?
அப்படி எல்லாம் கொடுக்க ஏன் அப்படி மாட்டாங்க தலைவா. இதெல்லாம் இங்க ஒரு 50 தடவை பேசியிருக்கோம் இதே ஸ்பேஸ்ல. தலைவரே, யாராவது ஒருத்தர் ஒரு ஹீரோ வந்து 2 டைம் 3 டைம் போட்டி போட்டுலாம் வரல. ஒண்ணு எம்ஜிஆர் இருந்தாலும் உடனே வருவாரு, ஒண்ணு என்டிஆர் இருந்தாலும் உடனே வருவாரு. இல்லன்னா எங்கால் மாதிரி வராமலே போயிருவாரு தவிர யாராவது வந்து போட்டி போட்டுலாம் வர முடியாது. அதாவது எம்ஜிஆர் ஆட்சி இந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துருவாரு, இல்லன்னா என்டிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துருவாங்க. வருஷம் 2 ஆட்சி ஒரு 2 எலெக்ஷன் வேற சினாரியாவே நடக்காதா? அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல முதலமைச்சர் ஆனாரு. 6 மாசத்துல வந்தாரு. எதை வச்சு வந்தாரு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்கயா, ஒரு அரசியல்ல முன்னாடி ஒண்ணு நடந்ததுன்னா அதுவே திரும்பி நடக்கணும்ல எந்த அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது 2025 ஓகேவா? இது ஒரு புது இது நீங்க சொல்றீங்க. இல்ல, நான் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றீங்க அதை தெளிவா சொல்லுங்க. நான் சொல்ற வர்றது இப்ப டிவிக்கு முழுங்காதீங்க. இப்ப என்ன ஆட்சி வரணும்? டிவிக்கு ஆட்சி வரணுமா? இல்ல நான் அது வராதுன்னு சொல்றேன். சரி, வராது, ரைட்டு, வராது. இப்ப என்ன அதனால என்ன ஆகி போயிருது? இப்ப ஜனங்களுக்கு என்ன ஆயிருது? சரி, 2026 டிவிக்கு ஆட்சி வராது, ரைட்டு, வராது. திமுக திரும்பி வரும், வரட்டும். பின்ன திமுக எப்படிங்க திரும்ப வரும்? இங்க எடப்பாடி வந்து பஸ் மேல ஏறி நின்னு, ஆமாப்பா சுந்தரா டிராவல்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்கேன், உங்க அப்பா சிஎம், நீ ஹெலிகாப்டர் வருவ. சுந்தரம் டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் ஓட்டிட்டு இருக்க, உங்க அப்பா சிஎம், நீ ஹெலிகாப்டர்ல வருவ, பென்ஸ் பஸ்ல வருவ, ஏரோப்ளேன்ல வருவ, தனியா பிளைட்ல வச்சிருக்கேன், ஆனா விவசாயி தான்ப்பா, விவசாயி தான் அப்படின்னு வர போட்டு விவசாயி இல்ல. நல்ல கூட்டம். உண்மையா சொல்ல போனா இது அதிமுகவே எதிர்பார்க்காது. இன்னொன்னு தவழ்ந்து வந்தேன், எப்ப பார்த்தாலும் தவழ்ந்து வந்தேன், ஊர்ந்து வந்துட்டல, அதான் வந்துட்டல சொல்லு, நாச்சு என்ன பிரச்சனைன்னு பேசியா, அதை விட்டுட்டு சும்மா தவழ்ந்து ஊர்ந்து வந்து பேசிட்டு. உண்மையாலுமே என்ன மாற்றன கார்த்தி, அந்த கூட்டத்துல பேசுறத விட முக்கியமான ஒரு செஷன் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விவசாயி கூட ஒரு இன்டராக்ஷன் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமானது பாத்துக்க. அது திமுக பண்ணும், அதிமுக மாதிரியே. ஏன்னா அதுலதான் உட்காந்துட்டு அங்க இருக்கிற இந்த நடவு பிரச்சனை, அங்க இருக்கிற அந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் காயில் போறத பத்தி ஒருத்தர் பேசுறது தெளிவா. அதாவது மும்முனை மின்சாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இல்ல அப்படின்னா மோட்டர் வந்து விஷயம் தெரியாதுல. அதுதான் கார்த்தி, ரொம்ப இல்ல, அதுதான் அது ரொம்ப முக்கியம். அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் உட்காந்து கேட்கற அப்படி கேட்டுட்டு உட்காந்து எழுதுற மாதிரியாவது உட்காந்து காது கொடுத்து கேட்கற அப்படி. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிஎம்கே வந்து பயங்கரமா மிஸ் பண்ணியிருக்காங்க. டெல்டா எல்லாம் வந்து அவங்களோட பெல்ட், அது அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அது இப்போ இவங்களெல்லாம் போய் என்னன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் தராட்டி கூட பரவாயில்ல, என்னன்னு கேட்டிருந்தா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் திமுக காரன் பேசுறாரு, சரி அவர் பொய்யா இருக்கலாம். 4 பேர் பேசுறான், நான் திமுக காரன், நான் அக்மார் திமுக காரன், எங்க குடும்பமே திமுக தான் ஓட்டு போடும், ஆனா இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போடணும்னு பேசுறான். அப்ப இஷ்யூ எவ்வளவு சீரியஸா இருக்கு பாரு. என்ன மேட்டர்னா அதிகாரிகள் கீழே வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் எப்படிங்க நீங்க திமுக ஜெயிச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லையா, நான் சொல்றேன், நமக்கு இப்போ எலெக்ஷன் என்ன கார்த்தி, எலெக்ஷன் உனக்கு தெரியாதா கார்த்தி? என்ன நடக்கும், கொலுசு எங்க போகும், என்ன டம்ளர் எவன் கொடுப்பா, பித்தளை கூட யாருக்கு தருவானுங்க? அதே கொலுசை நாங்க வாங்க மாட்டோமா? நாங்க டம்ளர் கொடுக்க மாட்டோமா? பித்தளை கூட கொடுக்க மாட்டோமா? நாங்க மட்டும் சும்மாவா? பாப்பா பக்கத்துல தெரியுமில்ல, அதனால அடிச்சு காலி பண்ணுவாங்க. என்னங்க நீங்க? இல்ல, அதான் சொல்றேன், ஒவ்வொரு நீல் தமிழ்நாடுன்னு சொல்றாரு, நல்ல விஷயம் தான் சீரியஸா. பட் என்ன பிரச்சனைனா ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்க சொல்றத கேட்கவே இல்லை போல. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுதாங்க ஃபர்ஸ்ட் சிம்டம். இல்ல அதுல கார்த்தி, அது ரொம்ப ஆபீசர்ஸும் மீடியாவுமே ஒரு ஸ்டாண்ட லைட்டா அப்படியே மாத்துறாங்க அப்படின்னாலே ரைட், ஓகே, அந்த பக்கம் லைட்டா உள்வாங்குது, கொஞ்சம் இழுக்குது போல இருக்கு சைட்ல, அதனால இந்த பக்கமா அப்படியே வந்துரும் அப்படின்னு சொல்லி சத்தியம் டிவில ஒரு அவங்க ஓகே, சத்தியம்னா கிட்டத்தட்ட ப்ரோ டிஎம்கே தான், அவங்கலாம் ப்ரோ டிஎம்கே தானே. இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் 10 சீட்டு கொடுக்குறான். இல்ல அதுதான் இல்ல 90 சீட்டு வந்து ஏடிஎம்கே கொடுக்குறப்போ விஷயம் பயங்கர சீரியஸா இருக்குன்னு அர்த்தம். அதுதாங்க அவன் அப்படியே கொஞ்சம் இப்ப 8 மாசத்துக்கு முன்னாடியே அவன் லைட்டா பம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இல்ல விஜய் விஷயம். இல்ல திமுகவோட என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ். அது எஸ்பெஷலா இப்போ வட தமிழகம்,
சென்னை மாதிரி அது சும்மா சிட்டிஸ்ல. ஏமாத்திட்டே இருக்க இது முடியாதுங்க. இது என்ன இது சொல்றேன். இவனுங்களே என்ன இல்ல அதுதான் முஸ்லீமு, சொல்றேன். இப்ப அது கிறிஸ்டினு ஏமாத்திட்டே இருப்பாங்களான்னு எல்லா இல்ல அது டைமும். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ அது வந்து இப்போ அவர் விஜயன்னு உள்ள வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா, அது எல்லாமே அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே பிரேக் ஆகுது. அதுதான் கோவம். அவங்களுக்கான கோவம் அதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. போன என்ன எலெக்ஷன்லயே அவன் ஜெயிச்சது வெறும் 3% ஓட்டு அண்ட் தாங்க. இன்னொன்னு இல்ல என்னன்னா, எனக்கு ஒண்ணு என்னன்னா, சும்மா ஒருத்தர் எதுக்கு நின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, தற்குறி அப்படின்னு. ஏடா தற்குறிங்கிற அளவுக்கு நீங்க என்ன பெரிய விஞ்ஞானிங்களாடா? அவனேதான் காமராஜரே அப்படி வந்து காமராஜர் இன்னைக்கு தற்குறி, காமராஜரே வந்து இல்ல அது இல்ல இது இல்லைன்னு பேச இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கார்த்தி இந்த ஸ்வச் லிஸ்ட்ல அந்த கிளீன்லெஸ் லிஸ்ட்ல ஸ்வச் பாரத். அதாவது அந்த ஸ்வச் அது ஏதோ லிஸ்டிங் எடுக்கிறாங்க போல 140 இடத்துல இருக்குது மெட்ராஸ் 140வது இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு பேடா கிளீன்லெஸ் வந்து பேடா உட்காந்துட்டு இருக்கு. ஒரு மெயின் நம்மளோட முகம் இது. ஒரு தலைநகருங்கிறது ஒரு ஸ்டேட்டோட முகம் அது. அது எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கணும் நம்ம. பேசிக் அதுதானே. நம்ம அதுவே வைக்க முடியலன்னா நம்ம எங்க போய் என்னத்த கேள்வி வைப்போம் நம்ம? யோகராஜ் சொல்லுங்க ப்ரோ. ஒரு பாத்ரூமுக்கு 368 ரூபாய் செலவு பண்றோம் ப்ரோ. என்ன செலவு பண்ற 368 ரூபா அவனுக்கு செலவு பண்ணிக்கிறானுங்க. பாத்ரூம்க்குலாம் செலவு பண்றது இல்லைங்க. 368 ரூபாய் செலவு பண்ணி அதை கழுவி வச்சிட்டு இருக்கோம். நீங்க அதவே சுத்தம் இல்லைன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? பாத்ரூம் எது எப்பா உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேப்பாக்கத்துல இருக்க எல்லா பாத்திரங்களும் போய் வேடிக்கைலாம் பார்த்தாரு, போட்டோ எடுத்து போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சேப்பாக்கத்துக்கு எங்க போனாரு? கிரிக்கெட் மேட்சுக்கு போனாரு ஐபிஎலுக்கு. அந்த பக்கமே போலியாப்பா அவரு. இல்ல இதெல்லாம் யோகராஜ் இது என்னன்னா இது ஆட்சி வந்து இப்போ திமுக இருக்கு அதிமுக இருக்கு அப்படிங்கிறத விட இது ஒரு ஸ்டேட் இஷ்யூ யோகராஜ். நாம ஒருத்த வந்து சென்னையில வந்து ஒருத்த இறங்குறான் வந்து இறங்குறான்னா அவன் என்ன யோசிப்பான்? என்னடா இப்படி நாரி கிடக்குதுன்னு யோசிப்பான்ல. நம்ம வந்து டூரிஸ்ட் ரெவன்யூ நம்ம பெருசா நம்பி இருக்கிறோம். அவ்வளவு டூரிஸ்ட் வராங்க நம்மளுது. பொதுமக்களும் அதை கொஞ்சம் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க பணம். அப்படி ஒண்ணு தமிழ்நாடு மக்கள் பாத்தீங்கன்னா என் ஊரை வந்து குப்பை கிடங்காவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. நானே கண்ணு முன்னாடி பாத்துருக்கேன். வாடகை எனக்கு குடிச்சிட்டு ரோட்ல போட்டு ஹலோ இருங்க அப்ப நீங்க போட்டதே இல்லையா? நாம அறியாம போட்டதே இல்லையா? நான் அறியாம போட்டேன். அந்த அறியாத வயசுல ஏங்க அவனுக்கு நீங்க கரெக்டா வந்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா ரீச் அவுட் பண்ணீங்கன்னா அவன் போட மாட்டானுங்க. மக்கள் மேல தப்பு இருக்குது இல்லங்கள. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குப்பை கிடங்காதான் மெட்ராஸ் பாக்குறாங்க. மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி வீசிட்டு போறானுங்க. அது இல்ல அப்படிங்கள. அது ஒரு 10% தான். கவர்மெண்ட் நினைச்சா நிச்சயமா சரி பண்ண முடியுங்க. போட்டு பெண்ட கழட்டுனா சரி பண்ண முடியும். நிச்சயமா சரி பண்ண முடியும். அப்படிலாம் இல்ல பிரதர். பிரசன்ட் பிரதர் நான் சொல்றேன் கேளுங்க. நான் வந்து கலெக்ஷன் ஏஜென்டா இருக்கேன். இந்த பேங்க் லோன் கொடுக்கறதெல்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட். நான் வந்து பைக்ல சுத்திட்டு தான் இருப்பேன். எனக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஆள் இல்லாத இடம் தான் பாப்பேனே தவிர இங்க பாத்ரூம் இத்தனை வருஷம் நான் தேடினதே கிடையாது. இந்த இடத்துல சென்னை உங்களுக்கு தெரியுமா சென்னையில எல்லா இடத்துலயுமே டாய்லெட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆனா அதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? அதுமே தெரியாது. நான் சொல்றேன் அவனுக்கு பண்ணவே இல்லைங்க. அவனுக்கு காசை மட்டும் அடிச்சுக்கிட்டு அங்க வச்சுக்கிட்டு தண்ணி வராம டாய்லெட் இல்லாம சொல்றேன். இப்போ நீ என்ன சொல்ற? தாவேக்கா தற்குறிங்கிற. சரி ஓகே அவங்க தற்குறிப்பா. உங்களே இல்ல இரு டாய்லெட் போறத பத்தி பேசினாங்க. நான் சொல்றேன் இரு நீ ஆடாத இரு நான் சொல்றேன். இப்ப என்னங்கிறீங்க? எதிரே யாராவது ஒருத்தர் புதுசா இருந்தா தற்குறிங்கிறீங்க. ரைட். நீங்க வந்து அறிவார்ந்த ஒரு ஆட்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பெண் விடுதலை அப்படிங்கிறீங்க. பெண் விடுதலை ரொம்ப முக்கியம். பெண் விடுதலை எப்ப இருக்கும்? பெண் சுதந்திரமா ஒரு டிராவல் பண்ணா, பெண்ணுக்கு சுகாதாரமான விஷயங்கள் இந்த கட்டமைப்புல இருந்தா கரெக்டா? அதான பெண் விடுதலையோட பேசிக் அதானே. ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போற பெண் வந்து மெட்ராஸ்ல டிராவல் பண்ணாங்க. சரியா? சரி இலவச பஸ் சொல்றீங்க. சூப்பர், நல்ல விஷயம். ரைட். அப்ப அந்த பொண்ணு அவங்க ஒரு மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ். சரியா? நிறைய நேரங்கள்ல பஸ் ஸ்டேஷன்ல காத்திருக்கணும். நிறைய நேரங்கள்ல ஒரு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வந்ததுன்னா கான்பிடென்டா ஒரு பொண்ணு மெட்ராஸ்ல ஒரு டாய்லெட் குள்ள போக முடியுதுங்களா? யாருமே போக முடியாது. அப்போ அதுக்கான அடிப்படையே நீங்க பண்றது இல்ல. எதுக்குடா மேடை போட்டு பேசி என்னடா பிரயோஜனங்கிற நானு? என்னடா எந்த விடுதலைடா பேசுறீங்க நீங்க? எதைத்தான் பேசுறீங்க? அப்போ நீங்க பேசிக் அதை சரி பண்ணும்ல. நீங்க நாளைக்கு அம்மா அப்பா மிடில் கிளாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பொண்ணு பையன் நம்ம எல்லாம் வேற
நாம இந்த செவுத்துல போய் ஒண்ணு கடிக்கணும்னு நமக்கு என்ன எழுதி எழுதி கொடுத்துருக்குதா? பாத்ரூம் ஆமா இல்ல, அதனால செவுத்துல போய் ஒண்ணு கடிக்கிறான். கரெக்டுங்களா? கரெக்ட். திருப்பதி மலையில போய் எவனா செவுத்துல ஒண்ணு கடிக்கிறானா? இல்ல ஏன்? அந்த டாய்லெட்ஸ் அவன் வாங்குற காசுக்கு வர்ற ரெவன்யூக்கு அவ்வளவு கிளீனா வச்சிருக்கிறாம. இது நீங்க திருப்பதி எக்ஸாம்பிளா சொல்லக்கூடாது, வேற ஏதாவது சிட்டி எக்ஸாம்பிளா இல்ல நிறைய இருக்குங்க. சண்டிகர் நீங்க நிறைய இருக்குங்க. நீங்க வடக்கு போனீங்கன்னா நிறைய சிட்டி. ஏங்க நாம மும்பையை வந்து இவ்வளவு மோசம் சொல்றோம். இல்ல இருக்கு, இல்ல கருத்து ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. உங்க வாயால ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க, ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ஹைதராபாத் எடுத்துக்கங்க, ஹைதராபாத்தோட நிறைய பகுதிகள் ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. எல்லா இடத்துல இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் நான் என்ன சொல்றேன், நம்மள அதெல்லாம் ஓகே. நம்ம அதுக்குன்னு நீங்க பாருங்க, நான் வந்து நீங்க சவுத் பத்தி வடக்கு திட்டுறதும் சரி, வடக்கு பத்தி இங்க திட்டுறதும் அதை நம்ம ஏத்துக்க போறது இல்ல. எல்லா இடத்துலயும் அது இருக்கதான் செய்யும். ஆனா இவனுக்கு பேசின வாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க? இப்போ 2021 நீங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக 540 530 வாக்குறுதி கொடுக்குது இல்ல, அதை கொடுத்து அதுல என்ன பண்ணிருக்கீங்க? 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6 மாசம் தான் இருக்க போகுது உங்க கவர்மெண்ட். உங்க பட்ஜெட்டே முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு போட போறது வந்து நடுவில் வந்து இடைக்கால பட்ஜெட் தான் போட போறீங்க. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து பாசிசம், நீங்க வந்து சாதாரணத்தை எதிர்க்கிறோம், நாங்க இந்துத்துவ எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஐயோ 4 வருஷத்துல என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதையும் சொல்ல மாட்டேறானுங்க. சனாதனத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? இப்ப நான் என்ன போய் சனாதனத்தை பத்தி பேசுறேன், கரண்ட் பில் கம்மியாகுமா சொல்லு. நான் 4 மணி நேரம் பேசுறேன், என்ன வேணா பேசுறேன். நான் கரண்ட் பில் மட்டும் கம்மி பண்ணி விடுங்க. கம்பெனி ஓடவே இல்லையா? 5000 ரூபாய் பில் வருது, 10 11,000 ரூபாய் பில் வருதுயா. 2 மிஷின் தான் நிக்குது. போன மாசம் வேலையே இல்ல. 12,000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் வருது, 10,500 ரூபாய், 11,000 ரூபாய் வருது. எங்க போய் கட்டுறது கார்த்தி? ஒரு சின்ன தொழில் பண்றவனெல்லாம் என்னதான் பண்றது? ஆனா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா எதையுமே பண்ணாத திமுக திரும்ப ஜெயிச்சு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் மக்கள், அங்கதான் மக்கள் இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மக்கள் கிடையாதுங்க. மக்கள் எப்பங்க அப்படி போட்டிருக்கான் ஓட்டு? இப்படி எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலின்னு சொல்ல முடியாது. நம்ம இலவச பஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா? என்ன பண்ணிருக்காங்க? இலவச பஸ் 1000 ரூபாய் பெண்களுக்கு, அதெல்லாம் இருக்குல்ல. 2 ஓகே. 3வது அடுத்து வாங்க, அடுத்து போயிட்டு வாங்க. அதெல்லாம் லைனா சொல்லுங்க பாப்போம். நான் திமுக காரனை போய் சொல்லுங்க, லைன் எடுத்துட்டு போய் சொல்லுவோம். நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா பேசலாம். ஏங்க அந்த பஸ்லயே பிரச்சனை இருக்குங்க. இலவச பஸ் விட்டு நிறைய பஸ் குறைச்சிட்டீங்கன்னு பிரச்சனை இருக்கு. வந்து மேல ஏறுனா ஓசி, ஏமா ஓசியாமா, ஐயோ கூட எல்லாம் ஓசியில ஏறதுக்கு நீ மட்டும் ஏறுமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்கன்ற வரைக்கும் இருக்கு. 1000 ரூபாய்க்கு வந்து 60,000 ரூபாய்க்கு தாலிக்கு நிறுத்திட்டு நிறைய திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டு தான் இவங்க இதை டைவர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணும் காசே இல்ல, கஜானால காசு இருந்தா தானே பண்றதுக்கு. இல்ல, நான் முதல்ல ஒரு ஸ்கீம் ஏற்கனவே மாசம் 1000 பண்ணிருந்தாங்க. அதை ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. இப்ப வந்து யாரு பேசுறது? ஜான் டேவிட்டா? ஈஸ்வர் காசே இல்லங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு 1000 மாசம் தராங்க? ஏங்க இதெல்லாம் ஜான் டேவிட்டா? நான் ஜான் டேவிட் தான். அவங்கள தாங்க கேட்கணும். ஏங்க இலவச பயணம் சொன்னாங்க. ஆனா இது மலிவு விலையில ஸ்கூட்டி கொடுத்தாங்க. 25,000 பணம் கட்டி எடுத்துங்க. அது ஒரு கௌரவமா இருந்தது. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பெண்களை திறந்த ஓசியில் தானே போற, எதுக்கு நீ சீட்ல உட்கார்ற? எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள ஒரு பெண்களுக்கு இருந்த மரியாதையே போச்சு. ஒரு அமைச்சர்ல இருந்து சாமானிய முத கொண்டு திறந்தாந்து பேசுற வார்த்தை ஆகி போச்சு அவங்களுக்கு. யாருக்கு உங்க வீட்டுல யாராவது அப்படி சொல்லிருக்காங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி யாரும் சொல்ல. ஆனா தலைவா இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதா புரியல யோகராஜ், அவங்க வீட்டுல நடந்ததான் சொல்லுமா? நான் ஒரு பொதுவா விஷயத்த சொல்லும்போது கேட்டது பார்த்து கூட சொல்லல. இல்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பஸ்ல டிராவல் பண்றேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வார்த்தை வராத நாள் கிடையாது. ஈஸ்வர் மீடியால பார்த்தா எல்லா திட்டத்திலயுமே கண்டிப்பா ஒரு 10 பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அது ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்க வேண்டியது இல்ல. இல்ல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, முதியோர் பென்ஷன் OAP காசு 1500 ரூபாய் போட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்கல்ல. நிறைய விஷயம் இருக்குல்ல, சில ஸ்கீம்ஸ். இல்ல அம்மா சிமெண்ட், வலிமை சிமெண்ட்னு எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் கை வைக்க வேண்டியது அம்மா உணவகத்துல தான் கை வச்சாங்க.
ஆட்சிக்கு வந்த 3வது நாளே போட்டோ தூக்கி போட்டு உடைச்ச அவனுங்க தானே இவனுங்க இந்த ஜேஜே நகர்ல அதெல்லாம் விடுங்க. கரண்ட் பில் ஏங்க இவ்வளவு அத விடுங்க, எவ்வளவு மனப்பாடமா சொல்லாதீங்க ஈஸ்வரு. மனப்பாடம் இல்ல, என்னன்னா இவ்வளவு ஈஸ்வரு, பெரிய வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இல்லங்க கேக்குறேன், இந்த ஓகேங்க, ஸ்போர்ட்ஸ் அவர் மினிஸ்டர் அப்படிதாங்க மனப்பாடமா பதவியேற்று பேசுவாரு. அவர் 240 அப்படிதான். தேசிய விளையாட்டு போட்டிக்கு அனுப்பாம காவு வாங்கினாரு துணை முதலமைச்சர். இல்லங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. இல்ல அவரு அவரு எழுதி வச்சுட்டு ஏங்க வந்திருப்பாருங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவரு ஓரளவுக்கு நல்லா பண்றாருங்க. என்ன ஏங்க சொன்ன நீங்க சும்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் பார்த்து படிச்சுட்டு இல்லங்க, இருப்பாரு. அதாவது இதெல்லாம் இலவச பஸ் ஸ்போர்ட்ஸ் என்ன இலவச ஐபிஎல் பஸ்ஸை தவிர மத்த என்ன ஐபிஎல்ல உருப்படியா இருக்கு சொல்லுங்க. ஐபிஎல் இது ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா பண்றாங்க. என்ன பண்ணாரு, ஐபிஎல்ல வந்து டிக்கெட்லாம் வாங்கி வச்சு இதுல வந்து அதெல்லாம் மேல நின்று சின்னவர் பாக்குறாரு. அதெல்லாம் அதானே கிடையாது. நல்லா இண்டோர் பண்றாரு. ஸ்டேடியம் எல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நிறைய புது ஸ்டேடியம் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. நிறைய விளையாடுறாங்க. எங்க ஏதாவது எங்க விட்டுக்குன்னு பிரசாந்த் எங்க சும்மா பண்ணிருக்காங்க? ஏதாவது எங்க பண்ணிருக்காங்க? எங்கேயுமே பண்ணலையா? இல்ல சொல்லுங்க, எங்க தெரியல, சொல்லுங்க எங்க பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க எங்க பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க 4 இடம். சரி கிண்டில என்ன 4 இருக்கு? வேணா ஒரு 2 ஒரு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், கிண்டில என்ன இருக்கு? கேபிட்டல் உங்களுக்கு சிட்டில தான் எல்லாமே கேபிட்டல் தெரியும்ல. சிட்டில இருக்காதா? கிண்டில என்ன கேபிட்டல் இருக்கு? சிட்டில இருக்காதா? இரு ஒரு நிமிஷம். தமிழ்நாடு கேபிட்டல் என்ன இருக்கு சிட்டில கிண்டில சொல்லுங்க. உனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது. காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்கு. கிண்டில அதான் பேசாம இருங்க. அங்க ஒரு இல்ல கவர்மெண்டோட மிகப்பெரிய ஒரு ஸ்விம்மிங் நிமிஷம் பூல். கிண்டில என்ன சென்னைக்கு இருக்கு? மட்டும் தானாங்களா? தமிழ்நாடு போல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தாங்க அவரு. வேற ஏங்க எங்கேயும் பண்ணாரு? ஏங்க கிண்டில என்ன இருக்கு? நீ சொல்லுங்க. என்ன இருக்கு? என்ன இருக்கு ரெண்டு கிண்டில? பிஜேபி காரனுக்கு சேர்ந்துட்டு இது என்ன இருக்குன்னு என்னை கேட்ட நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க நீங்க என்னங்க தானே இது? சொன்னீங்க கிண்டில என்ன இருக்குன்னு. என்ன இருக்கு இல்ல சொல்லுங்க. என்ன அததான் இருக்கு? சொல்றேன். என்ன நீச்சல் குளங்கள் இல்லையா? ரேஸ் கோர்ஸ் அரசாங்கத்தோடது இருக்கா? இல்லையா? இங்க ஆல்ரெடி இருக்குங்க அங்க. அது இப்ப இருக்குது. இருக்கா? அதெல்லாம் எங்கங்க அவ்வளவு இருக்கு என்ஹான்ஸ் பாருங்க. பண்ணி இப்பதான் அதை நீட்டா க்ளோஸ் பண்ண போறாங்க தெரியுமா? அதெல்லாம் வேர்ல்டு கிளாஸா இருக்குது. இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் பண்றாங்க. சும்மா சரிங்க, எல்லாத்தையும் வேற குறை சொல்ல சிட்டில எங்கங்க வேண்டாம். இருக்கு? எது எது என்ன இருக்குன்னா அது இப்ப கட்டுனதா? இப்ப என்ன கட்டணும்? இப்போ மெல்போர்ன் ஸ்டேடியம் கட்டணுமா 4 வருஷத்துல? என்ன பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்கன்னா ஏங்க அப்புறம் கிட்ட அது இருக்குன்னா என்ன தேவையில்லைங்க. அர்த்தம்? ஒரு நேரு ஸ்டேடியம் காட்டுங்க. வேற எங்கேயாவது புதுசா கட்டினது? மெல்பர்ன் வேண்டாம். நேர் ஒரு ஸ்டேடியம் ஆனா ஒரு கட்டணையா? கலைஞர் இருக்கிற ஒரு நேரு ஒரு ஸ்டேடியத்துக்கு கலைஞர் சரியா இருந்தாலே போதும். இல்ல புதுசா கட்டின ஒரு கலைஞர் ஸ்டேடியம் காட்டுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டினாங்க. அதை தவிர என்ன பண்ணாங்க சொல்லுங்க. வேற எந்த இதுவுமே பண்ணலையா? ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதுவுமே பண்ணலையா? எங்களுக்கு தெரியலீங்க. நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. தெரியாதுங்க. நான் சொல்லு திமுக நீங்க காரர் இல்ல. சொல்லுங்க. ஆனா பண்ணிருக்காரு, உறுதியா பண்ணிருக்காரு. எனக்கு தெரியாம பர்டிகுலரா ஏன் உறுதியா தரவோட சொல்றீங்க? எனக்கு தெரியல. புரியுதா? நான் தெரியாம டிபேட்டுக்கு உறுதியா வரல. பண்ணிருக்கான்னு நீங்க சொல்றீங்க. பண்ணிருந்தா இல்ல திமுக இல்ல இல்லைனாலும் தெரிஞ்சிருக்கும் பிரசாந்த். இல்ல பிரேம் பண்ணிருக்கேன். நிறைய பண்ணிருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணிருக்கேன். பண்ணிருந்தா எப்படி உறுதியா சொல்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு நான் அதை அதான் விடுங்க பிரசாந்த். இப்போ பர்டிகுலரா எனக்கு எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேது. உனக்கு புரியுதா? சரி, அதை விடுங்க பிரசாந்த். இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் பில்லு எவ்வளவு பேர்டன் ஆகுது பாத்தீங்கன்னா நீங்க. சரி நீங்க அதுக்கு ஒரு என்ன பிசினஸ் பண்ணலாம் பண்றீங்க, சார்? நாங்க பிசினஸ் தான் பண்றோம். சரி அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. இது என்ன பண்ண முடியும் நமக்கு? சரி நம்ம புலம்பிதான் தீர்க்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஒரே நிமிஷம் நான் செல்வகுமார் ஏங்க பேசுறேன். இது வந்து காங்கிரஸ் நடத்தினாரு ஒண்ணு, அதை பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது செஸ் நடத்தினாரா, அது ஒண்ணு பண்ணாரு. வேற என்னங்க பண்ணாரு? கார் ரேஸ், செஸ் ஒலிம்பியாட்டு, வேற என்ன பண்ணாரு? வேற எதுவும் பண்ணல. படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஐபிஎல் மேட்ச். ஆமா வேற என்ன ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம். ஐபிஎல் மேட்ச்க்கு ஹீரோயின்ஸ்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. வேற அதுக்கப்புறம் ஸ்டேடியம் ஒரு ஓபன் பண்ணிருக்காரு. ஏங்க வாங்காத கப்புக்கு போஸ்ட் கொடுத்தாங்க ஒருத்தவனை கூட்டு வந்து. பிரதர் லாஸ்டா விருதுநகர்ல ஒன்னு ஓபன் பண்ணிருக்கு பிரதர். நான் உங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் வரல நானு. என்ன இல்ல தலைவா, நீங்க சொன்னீங்களே என்ன பண்ணிருக்காருன்னா மாவட்டத்துக்கு ஒரு மைதானம் ஓபன் பண்றேன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் பண்ணல, அதுதானே கேக்குறாங்க. நிதி வேணும்ல தலைவா. பேர்லயே நிதி வச்சுட்டு இல்ல நிதி இருக்காருலங்க. எதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க? நிதி இருக்காரு. இது பண்ணிட்டு போலாமே. நான் என்னங்க திமுக நான் இப்ப உதயநிதி இல்ல நீங்க உங்களை சொல்லல. அப்படி அப்புறம் என்ன மயிருக்கு என்ன கேட்டுக்கிறீங்க? தேவை மயிர்னா போய் நேரம் அங்க போய் கேளு. சும்மா உட்காந்து மயிரண்டிங்க 3 பேர் உட்காந்துக்கிட்டு இதை மயிரை போடுங்க. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்ன மயிரை சப்போர்ட் பண்றாங்க? எதுவுமே தெரியல. மயிறு தெரியும். சும்மா உட்காந்து ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. அதான் பேசின அஜெண்டா விடுங்க. உட்காந்து இதை பண்ணானா அதை பண்ணானான்னு உட்காந்து உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி தோத்தரன்னு உட்காந்து இவனுக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஓகே அப்படின்னு எல்லாம் கம்மன் உட்காந்துருக்கானுங்க.
சும்மா ஒண்ணுமே எவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னே பேசுறது. திரும்ப திமுக ஜெயிச்சாலும் நம்ம பொழப்பதான் பார்க்க போறோம். நமக்கு இதனால ஒண்ணு ஆக போறது இல்ல. இல்லங்க என்ன பண்ணாரு என்ன கேட்டிருக்கீங்க? போங்க போய் மனு கொடுங்க. உங்களுக்கு ஏங்க உங்களுக்கு கேட்டோம். பொதுவா டெவலப் ஆயிருக்குன்னு நீங்க தான் டெவலப் ஆயிடுச்சுன்னீங்க. சரி டெவலப் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட தான் கேட்க முடியும். நிறைய பண்ணிருக்காங்க, நீங்க தான் சொன்னீங்க. அவர் 2 சொல்லுங்கன்னு தான் கேட்டோம். இல்ல என்னங்க என்னத்த சொல்றது? அதத்தாங்க நாங்களும் கேக்குறோம். என்னத்தை தான் சொல்றதுன்னு தான் கேக்குறோம். இது ஒண்ணுமே பண்ணிருக்காங்க, நீங்க தானே சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு திமுக காரர் வந்து சொன்னா மட்டும் நீங்க ஒத்துக்குவீங்களா? அதெல்லாம் நிச்சயமா சொல்ல முடியும். அதெல்லாம் தரவுகள் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம். ஒன்னும் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணல, நாங்களே செத்துட்டு இருக்கங்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. மோசமா இருக்குது, கண்டிப்பா மோசமா இருக்குது, நிறைய இடங்கள்ல மோசமா இருக்குது. இதெல்லாம் உண்மைதான். என்ன அதுக்குன்ட்டு வந்து எதுவுமே செய்யல அந்த அளவுக்குலாம் இல்லை. அங்க போக வேண்டாம், நம்ம அந்த கடைசிக்கெல்லாம் போக வேண்டாம். உலகம் அழிய போகுது, அங்க போக வேண்டாம். எதுவுமே செய்யலன்னு யாரும் சொல்லிங்க. அவங்க சொன்னதை செஞ்சாங்களான்னு தான் கேக்குறோம். அவங்க கொடுக்குற பில்டப்புக்கு எதுவும் செய்யலங்க. அதுதான் வேற எவனுங்க, வேற எந்த கட்சிங்க சொன்னது பூரா செஞ்சிருக்காங்க? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. மத்தவங்க பூரா என்னங்க சொன்னது செஞ்சிருக்காங்க? 4 ஆண்டு வேண்டாங்க இவங்களை ஒண்ணு குறைஞ்சிருக்காங்க. 4 ஆண்டு ஆட்சி மக்களே சாட்சி இதெல்லாம் வச்சுட்டு 2026 2031 வரைக்கும் எல்லாமே நாங்க வரைக்கும் எடப்பாடி தோக்கணும்னு உட்காந்து இருந்தீங்க. நேத்து அவர் பேசணும்னே உட்காந்து எங்க அண்ணன் பேசிட்டாரு உட்காந்து அண்ணாமலை குரூப் சொல்றேன் நானு. யோ அது யாரு அண்ணாமலை குரூப் ஒருத்தர் இருக்கானுங்க, நான் அவனுங்களை சொல்றேன் நானு. ஏங்க நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து திமுக தோத்துரும் ஏடிஎம்கே கூட யாரு ஜெயிப்பாங்களோ யார் இருப்பாங்களோ ஜெயிச்சிருவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, திமுக ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? திமுக அதாங்க திமுக ஏன் ஓட்டு போடணும் மக்கள் சொல்லுங்கன்ற. மக்கள் ஓட்டு போடுவாயா? காரணம் சொல்லுங்க. ஆமாங்க திமுக சொல்றேன். எவன் ஜெயிச்சா திமுக நீங்க தானே சொல்றீங்க ஜெயிச்சா என்ன பண்ணிடுவேன்னு கேக்குறீங்க. இல்ல அவங்களுக்கு ஒரே ஹோப்பு, காசை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மத்தவன் பூரா காசே கொடுக்க மாட்டானுங்க. யோகி சிகாமணிங்க காசு கொடுக்காம தான் போய் கண்டிப்பா மத்தவன் எவனுமே இவனுங்க யாருமே காசு கொடுக்காம போயிட்டு வெள்ள சட்டை போட்டிருக்கேன் நான் வந்து ரொம்ப யோகியா அதனால ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறானுங்க. எல்லாரும் கொடுப்பாங்க. எவன் அதிகமா தரனா அவன் ஓட்டு போட போறான். அவ்வளவுதான். இப்ப எவன் யோகியன்னு பேசுறீங்க நீங்க? அவ்வளவுதான். ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமா ஒரு மாற்று வருதுன்னா அங்க பேசுங்க, அவனை பேசுங்க, சாமான்னு பேசுங்க. இந்த பக்கம் 500 அந்த பக்கம் 200, இந்த பக்கம் 200 அந்த பக்கம் 500, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. திட்டத்தை எதுவும் செயல்படுத்தல, பிளான் பண்றாங்க. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் ப்ரோ சொல்லுங்க. நான் கேக்குதா? சஞ்சீவ் பேசுறேன். ப்ரோ சொல்லுங்க. ஆனா ஒன்றும் இல்லை, ஜெகதீஷ்லாம் உங்களுக்கு நல்ல தெரியும், நல்ல பழக்கம். பட் அவர்லாம் அரசியலில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ கடமைக்காக தான் ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்காரு, சினிமாவில் மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருக்காரு. ஸோ நீங்கள் கார்த்திகெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க, நிறையா வெளியே வரணும் பேசணும் எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் அவர் எதுக்கு தெளிவா பேசுறாரு? இல்லை அவர்லண்ணா சொல்கிறேன். விஜய் என்ன சொல்றீங்களா? தலைவன் அவர் வருவாருங்க ஒரு ஏங்க. அதாவது என்ன மேட்டர் தெரியுமா? ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் விஜய் லைவா இருந்தா கூட பத்தாது, புரியுதுங்களா? என்ன 24 மணி நேரம் 24 மணி நேரம் இருக்க மாட்டாருங்க, அது பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்பப்போ சரியான நேரம் வருதோ அப்பதான் வெளியில வந்து பேச முடியுங்க. இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும் தலைவா. எதிர்க்கிறது மிகப்பெரிய கட்சி தலைவா, 75 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற கட்சி. அதேதானா இப்போ நல்ல சான்ஸ் இருக்குண்ணா. இப்ப இறங்கி அடிச்சா கொஞ்சமா இல்ல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இங்க எக்கோ அடிக்குதுங்க. ஜான் உங்களுக்கு உங்க மைக்கா? இல்லைங்க, நான் மீட் பண்றேன். ஓகே. இல்ல இந்த சான்ஸ் ஓகே தலைவா, கண்டிப்பா இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, தவைக்காவோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்றேன். ஏன்னா வெறும் பலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரச்சனை என்னன்னு சொல்றேன், கட்டமைப்பு இல்ல தலைவா. கட்டமைப்பு ரொம்ப வீக்கா இருக்கு. தலைவர் கார்த்தி சொன்னதுதான், தலைவர் ஒரு புஷி ஆனந்த முன்னாடி நிறுத்துறாங்க, இன்னொரு 10 பேரை தெரியுது, மேக்சிமம் 10 பேர் தெரியுது. அதை தாண்டி யார் இருக்கான்னே தெரியல. நீங்க டக்குன்னு சொல்லுங்கமாப்பா. இப்ப நீங்க இருக்கீங்களா கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர் யார் சொல்லுங்க? சுற்றுத்துறை அமைச்சர் யாரு புரியுதுங்களா? இப்ப நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு தலைவர் ஃபேமஸா இருக்காங்களோ, இப்போ நீங்க ஒரு
ஜான் எக்கோ அடிக்கு ஜான். இந்த ஆப்பன் தேங்க்யூ. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ திமுக இருக்குன்னா மாணவர் செயலர் யார்? ராஜீவ். நீங்க நாம் தமிழர் போங்க, பேச்சாளர்கள் யார் எடுத்தீங்கன்னா எல்லாம் வருவாங்க. தென்னகம் விஷ்ணு வருவாரு. இப்போ என்னால நாம் தமிழர் போய் எல்லாரும் எனக்கு தெரியாது. சீமான் இருப்பார், சீமான் கீழே சாட்டை துறைமுன் இருப்பாரு, இடுமாவன கார்த்தி இருக்கிறாங்க, சுனந்தா இருக்காங்க. இப்போ நான் என்னால ஒரு 15 பேர் சொல்ல முடியும். இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னா நீங்க லைனா எடுத்துக்கலாம். நீங்க இந்த இவர் வந்து நம்ம ராஜீவ்ல இருந்து ஒவ்வொருத்தரும் டிஆர்பி ராஜால இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஈஸியா சொல்லிடலாம். திமுகல இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு 75 வருஷம் ஹிஸ்டரி இருக்குது. டிவிக்கே இப்போ புதுசா வந்து அதுதாங்க ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சொன்னா இல்ல. பரவாயில்ல. புரியுதுங்க, புரியுது அண்ணா. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் கண்ணா. கண்ணா நீ 75 வருஷம் பழைய கட்சிக்கும் ஒரு ஓட்டு தான், போன வருஷம் வந்த கட்சிக்கும் ஒரு ஓட்டு தான், சீக்கும் ஒரு ஓட்டு தான், எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரே மிஷின் தான், ஒரே ஓட்டு தான். அழுத்த போறது 2026 ஒரு ஓட்டு தான். இல்லைங்க 75 வருஷம் பழைய கட்சி மூணாவது மிஷின்ல வைங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க யாரும். நான் உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்றேன் பாருங்க. இப்போ விஜய் வந்து நாளைக்கு வந்து நடைபயணம் போறாரு, செப்டம்பர் சம்திங் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டா எல்லா கிராமங்கள் போறாரு, சிட்டிஸ் போறாரு, நடந்து போறாரு, செமையா கவர் பண்றாரு. சூப்பர். கவர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஓட்டா மாத்துறதுக்கான பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு வார்டுக்குள்ள போறாரு விஜய், சரிங்களா? அந்த வார்டுல ரொம்ப 50 ஓட்டு வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். 30 ஓட்டு வந்து திமுக, 10 ஓட்டு 20 ஓட்டு திமுக, 20 ஓட்டு அதிமுக, 10 ஓட்டு தாவாக்கா இருக்குது. உள்ள போய் நல்லா பேசுறாரு. இந்த வார்டு மெம்பர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி தர்றேங்க, பைப் போட்டு தர்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு போயிடுறாரு வச்சுக்கோங்களேன். 20 பேர் வந்து மைண்ட் சேஞ்சில் உட்காந்துருக்கான் ஆளு. அதை சேஞ்ச் பண்றதுக்கு அங்க யாரு இருக்கா? நீ அங்கதான் அவங்க திமுகவும் சரி அதிமுகவோட அரசியல் கட்டமைப்பு உங்களுக்கு தெரியணும். என்னன்னா, நீங்க எலெக்ஷன் முன்னாடி ஒரு அதிமுக காரன் திமுக காரன் 3 மாசம் அங்க போவாங்க. அது எலெக்ஷனுக்காண்டி மட்டும் கிடையாது. நான் நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல திமுக காரர் நல்ல அதிமுக காரர் அவனுக்கு வந்து தேர்தல் நடக்கல, அந்த வார்டுல நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது என்ன நடந்தாலும் சரி நடக்கலாம் சரி, அவன் ஒரு அரை மணி நேரத்துல வந்து நிப்பான். என்ன ஃபார்ம் ஃபில் பண்றதா, நீ எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதா, பஞ்சாயத்தா, ஏதாவது எதுக்காக வந்து நிப்பான். நீங்க திமுக காரனுக்கே வந்து நிப்பான். என்னங்க, அதிமுக காரன் திமுக காரன் நிப்பான், திமுக காரன் அதிமுக காரன் நிப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஹோப்பு, நாம் வேலை பண்ணிட்டே இருந்தோம்னா இவன் நம்ம சைடு வருவான்னு 2 பேருமே ஹோப் பண்ணுவாங்க. இதுதான் கிராஸ் ரூட் அரசியலுங்க. இந்த கிராஸ் ரூட் அரசியல் பண்றதுக்கு இங்க யாரு இருக்கா? இத சொல்லி தர்றதுக்கு பிரதர். இத மேல இப்போ ஒரு வார்டுல ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு மேல யாரு பொறுப்பாளர்? அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு யாரு இருக்கா? அதுக்கு மேல மாவட்ட அளவுல யாரு இருக்கா? இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து மேல கொண்டு போறதுக்கு இதெல்லாம் யார் இருக்கா ப்ரோ? இந்த கிரவுண்ட் லெவல் பண்ணலைன்னா எல்லாருமே பிரச்சாரத்தை பார்ப்பாங்க பிரதர். அந்த பிரச்சாரம் நிச்சயமா ஒரு எஃபெக்ட் இருக்கும், டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஆனா ஓட்டுகள் என்ன பிரச்சனைனா, பர்டிகுலரா நீங்க இப்போ ஒரு வார்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அவினாசி தொகுதி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 எத்தனை வார்டு, 14 16 வார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 16 18 வார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்ல 200 வார்டா? ஆமா, 200 220 வார்டுன்னு நினைக்கிறேன். இப்போ 12 வார்டு அவினாசியில் இருக்குது அப்படின்னா, இந்த 12 வார்டுக்குள்ள பூந்து எவன் கான்ஸ்டன்டா இருக்கானோ அப்ப நீங்க இந்த ஓட்டு, அதே இப்ப 100 ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னா 50 ஓட்டு இந்த வார்டு, 50 ஓட்டு இந்த தொகுதி, 50 ஓட்டு அந்த தொகுதினா ஓட்டுகள் வரும். சீட்டா மாறவே மாறாது. நீங்க மாறவே மாறாது. இதுதான் பிரச்சனைங்க. இப்போ இந்த அடிப்படை கட்டமைப்பீங்க நேத்தே விஜய் பண்ணிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் விஜயோட தப்புகள் சொல்ற பாருங்க. ஏன்னா விஜயோட சரிகள் நிறைய பேசிட்டே இருக்கோம், தப்புகள் சொல்ற பாருங்க. இன்னாருமே பிரச்சாரம் முழக்க ஒண்ணு ரெடி பண்ணிருக்கணும். என்னங்க, இப்போ தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போமா அதிமுகவோட பிரச்சாரம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு திமுகவோட பிரச்சாரம் முழக்கம், இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. டக்குன்னு நமக்கு இப்ப யோசிச்சோம்னா வந்துடும். என்னங்க, அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப தாவேக்காவோடது என்ன அப்படின்னா, நாங்க இல்ல நம்ம மெதுவா தான் வரும். அவன் பிரச்சாரம் கிளம்பியாச்சு, அவர் எடப்பாடி கிளம்பிட்டாரு. இவங்க எல்லாம் பின்னாடி எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக நீ சரசரன்னு அடிப்பாங்கல்லாம், நாம உட்காந்து இல்ல நாங்க மெதுவா வருவோம்னா வரோம். இன்னும் 10 நாள்ல மாநாடு இருக்கு, ரோட் ஷோ இருக்கு,
விஜய் நீங்க நல்லா நல்லா தெரிஞ்சுக்கங்க விஜய். நான் திருப்பி சொல்றேன், இப்ப விஜய் என்ன ஓட்டு வாங்க மாட்டாரு நான் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க தனியா நின்று தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ தொகுதி ஜெயிக்கணும்னா அதெல்லாம் ஒண்ணும் விளையாட்டு காரியம் கிடையாதுங்க. நீங்க நான் சொல்லட்டுங்களா, சில திமுக சில திமுக கவுன்சிலர்கள் தாண்டி சில அதிமுக கவுன்சிலர் தாண்டி நீங்க விஜயே வந்து நின்று நான் நல்லது பண்றேன்னா அவன் விஜய் நம்ப மாட்டான். அந்த திமுக கவுன்சிலர் அந்த அதிமுக கவுன்சிலர் தான் அவன் நம்புவான். ஏன்னா அவன் கூட 10 வருஷம் 15 வருஷம் கூட இருந்து அரிசி வாங்கி தந்து நீங்க மண்ணெண்ணெய் வாங்கி தந்து சுகதுக்கங்களை வந்து நின்று அவனால முடிஞ்ச 500 ரூபாய் மொய்ய வச்சு அவன் கூட லைஃப் பார்ட்னர் மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் ஃபேமிலி மாதிரி உட்காந்துருப்பானுங்க. நீங்க என்னதான் விஜய் பிடிச்சாலும் அவங்க விஜய்க்கு ஓட்டு போடவே மாட்டான். இது கலை யதார்த்தம்பா. இது வந்து தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஓரளவுக்கு தெரியும். இல்லண்ணா நீங்க சொல்லதெல்லாம் புரியுதுண்ணா. பட் நீங்க கூட நம்ம ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல பேசியிருப்பீங்க. நம்ம ஹரிஷ் கூட, சச்சின் கூட, சுரேந்தர் கூட, சையத் கூடலாம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா மேல இடத்துக்கு இல்ல அதுதான் இல்ல இங்க ஓப்பனா பேசுறத கேட்பாங்க. அதங்காட்டி தான் சொல்றேன், கண்டிப்பா கேட்பாங்க. குரூப் எல்லாம் கேட்பாங்க. ராம்குமார்லாம் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் தானே? இல்ல நண்பா, இது என்ன பிரச்சனை தெரியுமா, என்ன பிரச்சனை தெரியுமா, ஆக்சஸ் கிடையாது. இப்போ விஜய் இன்னும் நேரம் ஆக்சஸ் பண்றது நாம அது விரும்புறதும் இல்லை, டு பி ஆனஸ்ட். சரிங்களா? இன்னொன்னு நாம அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நம்ம கிடையாது. நாம பொது வெளியில இருக்கிற கருத்தை ஓப்பனா சொல்றோம். எல்லாத்த பத்தியும் பேசுற மாதிரி அவரை பத்தியும் பேசுறோம். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பாட்டை போடுறோம், நடக்கிறோம், அதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீலா கட் பண்றோம், இதெல்லாம் இங்க வியூஸ் வரும் நண்பா. பயங்கரமா இருக்கும், ஜேஜேன்னு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நாம தாண்டா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருந்துட்டே தான் இருக்கும். இல்ல அப்படிதானே தோணுச்சு. ஆனா இதெல்லாம் பேசும்போது கேட்கும் போதுதானா இவ்வளவு இருக்கு அப்படின்னு நண்பா. இல்ல நண்பா, நான் ஒண்ணு சொல்றேன் நண்பா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், சரியா? தண்ணீர் பந்தல், திருப்பூர்ல தண்ணீர் பந்தல், அங்க அந்த வார்டு. அவன் வந்து பிஜேபி பைத்தியம். அதாவது பிஜேபி பத்தி சொன்னீங்கன்னா கார்த்தியாவது பேசுறான், அவன் கத்தி எடுத்து குத்தி போடுவான். அந்த அளவுக்கு அவன் வந்து வெறியன். சரியா? சத்தியமா சொல்றேன். அவன் பேர் சிவகுமார், என்னோட ஸ்கூல்மேட் அவன். சரியா? ரொம்ப பிஜேபி பைத்தியம். அவன் கூட போய் ஒரு நாள் போயிட்டு அவன் அவங்க அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க, அப்புறம் ஓட்டு போட்டு வந்தான். ஓட்டு போட்டாச்சு. போட்டுனா யாருக்குடா? திமுக அப்படின்னா ஏன்னா நெஞ்ச பிடிச்சிட்டு ஏடா பிஜேபி மோடிட்டு பூரா வந்து பாத்தீங்கன்னா ரேலி எல்லாம் போயிட்டு இருப்பான். ஏடா அப்படின்னா, எனக்கு பிஜேபி பிடிக்கும்டா, ஆனா சாகர வரைக்கும் ஓட்டு திமுக தான்டா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, ஒரு 10 சென்ட் அவன் இடம் இருந்துச்சுங்க, அவங்க சொந்த மாமா அடிச்சு போடுங்க நினைச்சான். ஒரு நல்ல திமுக கவுன்சிலரு நின்று 4 வருஷம் சட்ட போராட்டம் பண்ணி அதை மீட்டு தந்தா. அப்படி அவன் சொல்றான், நீ எவன் வந்தாலும் சரிடா, நான் சாகுற வரைக்கும் எங்க குடும்பம் இருக்கிற வரைக்கும் ஓட்டு. ஸோ இந்த மாதிரி அதிமுகவும் சரிங்க. அதிமுக இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செங்கோட்டையன் வச்சுக்கோங்களேன். அப்படித்தாங்க நான் சொன்னேன். சேலத்துல ஒரு டீ கடையில போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த ஒரு டீ கடையில ஒரு டிவி வச்சிருப்பாரு. அந்த அது எப்பனா அந்த ராமர் கோயில் கட்டி ஓப்பன் பண்ணல அந்த பீரியட். ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் பயங்கரமான டிவோட்டி தான். அவர் எப்ப பார்த்தாலும் அந்த சாமி பாட்டு, அந்த ஜெய் ஸ்ரீராம், ராமா ராமா அந்த பாட்டு, இந்த கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பாரு. எப்ப பார்த்தாலும் கடவுளே பார்த்துட்டே இருப்பாரு. நாங்க இப்போ வந்த முடிப்போம், டீ குடிப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். அவரு அந்த ராமர் பண்ணும்போது 1 மாசம் ஃபுல்லா வீடியோ தானே ஓடிட்டு இருக்கோம். அந்த கோயில் எப்படி கட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் அது இதுன்னு ஓடிட்டு இருக்கலாம். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே யாரா டீ கிடைக்கும், பாத்தியா இப்படி ஒரு கோயிலு இப்படி இருக்கும், இப்படி இருக்கு, 500 வருஷம் கனவு, இது 1000 வருஷம் என்ன இருந்தாலும் இவ்வளவு மொட்டத்தனமா பேசிட்டு பயங்கர மொட்டை சங்கியா மாறிட்டா போல இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கும் ஒரு அதிமுக சண்டை வந்துருச்சு. நம்ம பயங்கர பிஜேபி பேசும்போது அவரு வந்து அதிமுகல பகுதிச்செயலாளரா இருக்காரு. சேலத்துல ஃப்ரெண்டு தான் அவரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் சொல்லி சண்டை போட்டுருக்கேங்க, அதிமுக முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், காலி, ஒண்ணுமே இல்லை, இடப்படலாம் ஒரு ஆளா ஆசிட்டு இருக்கேன். அவரு ஒண்ணு அண்ணாமலை ஒரு ஆளாடா, அவனுக்குலாம் ஓட்டு போடுவாங்க. 2 பேரும் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு எவங்க ஓட்டு போடுவான், அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் ஒரு இளவும் இல்ல, அதெல்லாம் கிடையாது, அதிமுக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நான் அவனு டக்குன்னு பேசிட்டு, இவ்வளவு பேசுறீங்கல்ல, நம்ம கடைக்காரர் இருக்காருல, ராமநாதர் இருக்காருல, அவருக்குங்க, அவர் யாருக்கு ஓட்டு போறாரு இப்ப சொல்லட்டும், அப்ப தெரியும். அவனே அண்ணே வாங்கண்ணே வந்துட்டாரு. வந்துட்டு அவர் கேக்குறேன், அண்ணா எப்படி ராமர் கோயிலு, அது வேற லெவலு, மோடி வேற லெவல் அப்படின்னு. எல்லாம் யாருக்கு ஓட்டு போறோம்னு கேளுங்க, நான் ரெட்டலைக்கு தான் முட்டேன், இருந்தாலும் செருப்பு டிச்சு மாதிரி
ஐயோ! என்னையா நீ என்ன டெய்லியா அதான் பார்த்துட்டு இருந்தேன். மோடி மாசு கீசுன்னு பேசிட்டு இருந்தேன். எல்லாம் ம், ரைட்டு தான். நான் கோயிலுக்கு கூட தான் போணும். மோடிய நேர்ல பார்த்த உடனே கால்ல விழுந்துருவேன். ஆனா ம், சாகுற வரைக்கும் எட்டல தான். ம், போங்கடா ம். நீங்களும் உங்க உங்க அதுதான். அரசு. அதாவது ஒரு இல்ல சூப்பரான பாயிண்ட் கருத்து இது. கார்த்தி இன்னும் நான் சொல்ல கார்த்தி, இதே மாதிரி ம், தான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான். அவர் ஒரு ஏடிஎம்கே நகர செயலாளர் அவரு. அவர் ஆபீஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வேலையா போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்க 8000 உறுப்பினர் கார்டு வச்சிருக்காங்க அந்த சின்ன கிராமத்துல ஏடிஎம்கே கார்டு. 8000 கார்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் அந்த அட்ரஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக 18 வார்டுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. ம், கிட்டத்தட்ட 8500 சப்போர்ட்டோட கார்டு கொடுக்க வச்சிருக்காங்கன்னா பாத்துங்க அவங்க இன்னும் ம், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துங்க. ம். சின்ன வில்லேஜ் ஏங்க ஆனா டேபிள் மேல வரிசையா கார்டு. மனப்பாடமா தெரியுங்க. அதாவது இப்போ ஒரு 5000 ஓட்டு அவங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா, அவன் வார்டுக்குள்ள போனான்னா எது திமுக ஓட்டு, எது அதிமுக ஓட்டு, எது வந்து நோட்டாக்கு போடும் எல்லாமே தெரியுங்க. இல்ல ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு கிராமத்துல. ஆனா நிறைய இடங்கள்ல ம். அர்பன்ல அதே மாதிரி கார்த்தி சிட்டில அந்த அந்த மாதிரி இடங்கள்ல அந்த வந்து ஊர்ல பிஜேபி நிறைய உடைச்சிருச்சு. சென்னையெல்லாம் வந்து ஏடிஎம்கே ரொம்ப வீக் அது ஆயிடுச்சு. உண்மைதான், அது உண்மைதான். உண்மைதான். இல்ல அந்த ஊர்ல சென்னை ஒருத்தர் கூட அந்த கட்சி சரௌண்டிங் மாறல எல்லாம் கார்த்தி இது பாத்தீங்கன்னா வரைக்கும். ரொம்ப வீக் ஆயிடுச்சு ம், ஏடிஎம்கே. கன்னியாகுமரியில சவுத் ம், எல்லாம் வீக் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா இல்ல வீக் ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் கவுன்சிலர் பார்த்தது இல்ல எலெக்ஷன்லயே கார்த்தி. எலெக்ஷன் வந்தா தெரியும் வீக் ஆச்சா இல்லையா. பாராளுமன்ற எலெக்ஷன் பாராளுமன்ற கிடையாது எலெக்ஷன் கிடையாது. அது சொல்றேன் கேளுங்க. கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும் ம், போதே நிறைய இடங்கள்ல வந்து பிஜேபியோட கவுன்சிலர்ஸ் அங்கங்க ம். ஜெயிக்க வார்டு மெம்பர்ஸ் கவுன்சிலர் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா திமுக அதுல ஸ்வீப் பண்ணிருச்சு. அங்கங்க வந்து கொஞ்சம் பிஜேபியில ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6% இல்ல இங்க ஓட்டு அப்படியே ஒரு எடுக்கிறாங்க. கவுன்சிலர் 6% ஓட்டு பிஜேபி எடுக்கிறாங்க பிஜேபி. இருக்காங்களே மெட்ராஸ்ல. ம், சென்னையில ம். இருக்காங்களே. அப்ப கொஞ்சம் ஏடிஎம்கே சென்னையில வந்து வீக்கா இருந்ததுல இண்டிவிஜுவலா நின்னு சுயேட்சை அப்ப கொஞ்சம் ஏடிஎம்கே வீக்கா இருந்தது இல்லையா. தாங்க சொல்றேன். அதுதான் அதுதாங்க. மெட்- அந்த மாதிரி அதிகாரம் வரும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ம். மாறும் இல்ல தான். இந்த எலெக்ஷன்ல அது தெரிஞ்சிடும் அவங்க ரியலான இன்னொன்னு ஜான் திமுகவோட மிகப்பெரிய தலைவலி இந்த இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலர்களோட அராஜகம் தான் திமுகவோட மிகப்பெரிய ஆமா 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 தலைவலியா இருக்க போகுது. ஐயோ ஏன்னா கவுன்சிலர் அராஜகத்தோட கவுன்சிலர் புருஷனுக்கு அராஜகம் தான் அதிகங்க. அவனுக்குதான் இப்போ நாம ஒரு ஒரு கவுன்சிலர் ஊர்ல நம்ம ஒரு ஏரியா இருக்கிறோம். சொல்லு. அவன் பாத்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக சரிங்களா. ஊராட்சி தலைவி அப்ப தலைவி தான் கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் தானே. ஆமாமா அப்புறம் கணவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்துன்னா 50 lakhs கம்மியா அவர் வாங்க மாட்டாரு அவரு. அதாவது அவன் வாழ்றது சிங்கப்பூர் வாழ்க்கை தான் வாழ்றான் அவன். நீ நீ ஒரு குக்கிராமத்தோட ஒரு ஒரு ஊராட்சி தலைவர் அவன் வாழ்றது சிங்கப்பூர் ஜப்பான் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு வேலை ஒரு ரோடு கூட இங்க சரியா கிடையாது. ஆனா காசு கொடுத்துருக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் கீழே இறக்கி இருக்கு. ஆனா அவனுங்களோட நின்றுச்சு அவ்வளவுதான். கீழே எங்க எவனுக்குமே போல. இதேதான் எல்லா பக்கமும். இது இந்த இந்த தலைவலி தான். அதனாலதான் பாருங்க நீங்க இப்ப இந்த காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்தே திமுக அவங்க தலைவரையும் எங்கேயோ தூக்கி வீசுறாங்க. இவன் ஆகாது அப்படின்னு தூக்கி வீசுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கேயா தென்காசியா எங்கேயோ நேத்து முந்தானத்தா ஒரு பஞ்சாயத்து அதுலயும் அதே மாதிரிதான் சம்திங். சில இடங்கள்ல வந்து அவரு முதல்வரே இறங்கி வந்தோன்னா நீ மரியாதையா ராஜினாமா பண்ணு சொல்ற. அப்படி ராஜினாமா பண்ணி ஓடி போயிரும் உன்னால கெட்ட பேர் அப்படிங்கறது அவரே நேரா சொல்ற இருக்குது. இது இவங்களுக்கு மேலதான் தெரியுது மேம்போக்கா தான் தெரியுது. அடியில ஃபுல்லா கம்ப்ளீட்டா ராட் ஆகி நிக்குது. ஸோ இதைய கரெக்டா இப்போ ஏடிஎம்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து கரெக்டா கேன்வாஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் அப்படியே அப்படியே ஓட்டு வந்து ட்விஸ்ட் ஆகும். இல்ல இப்ப பெரிய ஒரு 2-3 டேஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. கொஞ்சம் ஏடிஎம்கே பக்கம் இல்ல அப்படியே நிச்சயமா மாதிரி நிச்சயமா இல்ல பிரச்சாரம் என்னன்னா ஜான் ஜென்ரலா எனக்கு நான் அந்த டெல்டாலாம் இப்படி வருவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஏன்னா டெல்டாலாம் பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. அது நான் தேவர் பெல்ட்ல அது தஞ்சாவூர் அந்த ஏரியால சரியான டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. பட் அவங்களே என்னன்னா தேர் வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்ன இவங்க எதுவுமே கேட்கறதே இல்லை போல. போய் என்னன்னு கூட கேட்கறது இல்லை போல. அண்ட் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவல்துறை போய் வந்து பாத்தீங்கன்னா குடஞ்சு வச்சிருக்குது அங்கங்க நிறைய பேர். எல்லா ஊர்லயும் 4 கோஷ்டிங்க பிரசாந்த். அங்க அவங்க கிளாஸ் இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. நீயா நானா மோதிக்கிறாங்க. எனக்கு நம்ம அந்த பகுதி செயலாளர் ஒருத்தர் வந்தார். நம்ம அப்பா இறந்தப்ப இளவுக்கு வந்திருந்தாரு. இளவுக்கு வந்துட்டு நல்ல திமுக பகுதி செயலாளர். அதான் இவ்வளவு ஜெயிக்க மாட்டானுங்க அப்படின்ட்டு சாமுட்டாரு. ஏங்க என்னங்க நீங்க கட்சியில இருந்துட்டு அப்படி சொல்றீங்க அப்படின்னா அப்புறம் ஏடிஎம்கே காரர் இந்த பக்கம் கொண்டு இருந்தாரு. ஏங்க உங்களுக்கு பரவாயில்லைங்க
மாசம் 13,000-14,000 ரூபா அந்த தராங்க. கட்சியிலேருந்தே காசு வருது. ₹1 கூட வர்றது இல்லையா. இவங்க மெட்ராஸ்லேருந்தே ஜெயிக்கிறான்னு நினைக்கிறாங்க எலெக்ஷனை. கடைசியில் காசு கொடுத்துறான்னு பார்க்குறாங்க. பார்ப்போம், எங்களை தாண்டி எப்படி ஜெயிச்சிடறாங்கன்னு பார்ப்போம். சவால் விடுற அப்படி தலைவன். ஆனா 2 கட்சி 2 பேருமே அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இப்பவே பண்ணலாம் போயிடுச்சு, எல்லாம் அங்கங்க இருக்கு. அது வந்துடும் தலைவா. இப்ப இவங்க ஸ்டேட் மிஷினரினா அவங்க சென்ட்ரலோட வர்றாங்க உள்ள. அப்படிங்கிறப்போ இன்னொன்னு போயிடுச்சு. நாங்க சும்மாவா, நாங்க செய்வோம்ல. நாங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடு இறக்க சொல்லுவோம், பவன் கல்யாணம் இறக்க சொல்லுவோம். ஆமா, பவன் கல்யாணம் இறக்கிட்டு நிப்பாரு. நாங்க சும்மாவா. பாருங்க இந்த பட்ஜெட்ல பாருங்க, தமிழ்நாடுன்னு ஸ்கீமா அடிச்சு நவுத்துற மாதிரி பாருங்க. அப்படியே கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பாருங்க. ஓட்டலாம் பீகார்னு சொல்றீங்களே அப்படின்னு, அந்த மாதிரி அடுத்த ஸ்டேட்காரெல்லாம் புலம்பு போறான். இந்த பிப்ரவரி பட்ஜெட்ல பாருங்க. அப்பா இப்படி கடன் எல்லாம் கட்டிடலாம். அப்பா எய்ம்ஸ் ஓபன் ஆக போகுது ஜனவரியில. எய்ம்ஸ் ஃபேஸ் 1 ஓபன் ஆக போகுது. தெரியுமில்ல? வந்து எங்க தலைவர் வந்து ஓபன் பண்ணி விட்டு கழி ஊத்திட்டு போறாரு பாருங்க டிஎம்கேவை. என்னடா செங்கலை தூக்கி உங்களை அடிச்சுட்டு போற மாதிரி விட்டு பாருங்க நீங்க. என்ன கார்த்தினா பயங்கர வைபா இருக்க மாதிரி இருக்கு. ஆட்சி மாறிச்சோ அதே வச்சு திரும்ப ரிப்பீட் கொடுக்குறாங்க. எல்லாமே அப்படித்தானுங்க. இல்ல அதான் coming to the முன்பகல் செய்த பின்பு விளையல்ல, அவ்வளவுதான். like coming to the point என்னன்னா அதே கரண்ட் பில் வச்சு தான் அடி வாங்க போறானுங்க. எய்ம்ஸ் பேசுறானுங்க, எய்ம்ஸ் தான் அடி வாங்க போறானுங்க. இல்ல கரண்ட் பில் பெரிய தலைவலியா மாற போகுது கார்த்தி. உறுதியா மோடி ஸ்பெஷல் பேக்கேஜ் அனௌன்ஸ் என்ன பேக்கேஜ்? எனக்கு ஒன்னு வாங்கிட்டாயா, நான் வேணா பிஜேபிக்கு வந்துறேன். லோன் கட்டற மாதிரி ஒன்னு வாங்கிட்டாயா? பண்ணாருலங்க, ஆந்திராக்கு பண்ணாருல அனௌன்ஸ்மென்ட். அந்த மாதிரி வந்து நான் காவி போட்டு இந்த இதெல்லாம் அந்த நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் செந்தூரம் எல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து விஜய் சேதுபதி நாங்க வந்து ஆல் இந்தியா பட்ஜெட்ல இப்ப இந்த வருஷம் என்ன வேணா அனௌன்ஸ் பண்ணு. லோன் கின் தள்ளுபடி பண்ற மாதிரி, இதுவரை வீட்டு லோன் தள்ளுபடி பண்ற மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நான் வீட்டு லோன் எப்படி வீட்டு லோன்ல ஆமா வீட்டு லோன்ல தள்ளுபடி பண்ற மாதிரி கொண்டு வாங்க. வேற வீடு கட்டி விடணுமா என்ன சொல்லுங்க. நம்ம லோன் தள்ளுபடி பண்ணுங்க. நீ சைலண்டா தள்ளுபடி பண்ணு, நான் வெளியில சொல்லிக்க மாட்டேன். அடுத்த நாள் வந்து செந்தூரம் விட்டுட்டு 3 மாசம் முன்னாடி குறைச்சாங்கல்ல, தள்ளுபடி பண்ணுங்க. அதான் காசு கிடைக்கிறதுல எப்படி இருந்தாலும் ஒரு ஓட்டுக்கு வீட்டு ஓட்டே வேணாங்க, 100-200 ஓட்டு வாங்கி தர்றியா? வேணாம், வேற எங்கேயும் போட்டுக்கங்க. அப்படிலாம் தள்ளுபடி அவசியம் இல்ல. 1000 கொடுத்த ஓட்டு போட்டு இருக்கோம், 1 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றதா இருக்கு. செந்தூரம் விட்டுட்டு நான் இப்ப சொல்றேங்கல்ல, பேட்டை விஜய் சேதுபதி மாதிரி கம்ப்ளீட் காவி துண்டெல்லாம் போட்டு குச்சி ஒன்று எடுத்துட்டே வரணும். நீங்க வேணா பாருங்க. இல்ல இந்த பட்ஜெட்லயே வந்து 12 லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் டெல்லி வச்சு. இப்ப வந்து பீகார் எலெக்ஷன்ல ஒருவேளை பீகார் எலெக்ஷன் டஃப் தான், பயங்கர டஃப் தான். ஒருவேளை அதுல ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து பிப்ரவரியில வந்து தமிழ்நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன பீகார்ல என்ன சொல்லிக்கிறாங்க? பீகாருக்கு தான் திட்டிங்களேங்க எல்லாரும். பீகார் இது தமிழ் அக்டோபர் பீகார் பட்ஜெட், இது பீகார் பட்ஜெட், பீகாரை பத்தி மட்டும் தான் இருக்கு பட்ஜெட் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி. அதாவது பீகார்ல வந்து தீவனம் மாவட்ட செயலாளருக்காவது போகு அங்க எல்லாரும் விஜய்ல இருந்து எல்லாரும் திட்டிங்களே, இது பீகார் இந்தியா பட்ஜெட். தமிழ்நாடு அரசியல்வாதி கூட அந்த கார்த்தி ஒரு படத்துல கடவுளே ஒரு கோடு ஒரு ரவுண்டு மட்டும் வரைஞ்சிட்டு மேல தூக்கி வீசுற, நீ தான் எல்லா பவரும் இருக்குது, இந்த ரவுண்டுக்குள்ள என்ன ஒழுகுதோ நீ எடுத்துக்க அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவான், கடவுளே உனக்கு தான் எல்லா பவரும் இருக்குல்ல, மேல தூக்கி வீசுற, மேலேயே நீ எடுத்துக்க, மிச்சத்தை மட்டும் கீழே விடு அப்படிங்கிற மாதிரி. பீகாருக்கு பட்ஜெட் ஒதுக்குறதுங்கிறதெல்லாம் இங்கேயாவது மாவட்ட செயலாளர் வரைக்கும் அந்த காசு வரும். அவன் மேலேயே அப்படியே எடுத்துட்டு அங்கேயே அப்படியே குழியில பதுங்கிடுவானு. காமிக்காம எடுத்துக்கிறாங்க, இங்க காமிச்சிட்டுல புடுங்குறாங்க. என்ன தெளிவா அங்க பீகார்ல கீழே வரதே தெரியாம மேலே சுட்டிக்கிறாங்க, இங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டுல எடுத்துக்கிறாங்க. ஏங்க இப்படி கிடையாதுங்க. நான் சொல்லட்டுங்களாங்க, இப்படி வந்து 2 கட்சிகளுமே இவ்வளவு கேவலமா இவ்வளவு ரேம்பண்டா இல்லைங்க. 2000க்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு கேவலமா இல்லைங்க. 2000க்கு அப்புறம் தாங்க இவ்வளவு பேட் ஆச்சு.
ஆமா ஆமா நீங்க திருமங்கலம் 2000 வரைக்கும் போகும்போது வந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா 2 பேருமே இப்ப இருக்குங்க, கரப்ஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் ஒர்க் பயங்கரமா இருக்குங்க. இல்ல இந்த ஓட்டுக்கு காசுங்கிறது இப்ப இந்த லாஸ்ட் 20 ஆமாங்க. இயர்ஸா தான் அதிகம். இல்ல திமுக தலைவா கன்ஸ்ட்ரக்ஷன் திட்டம்லாம் அவ்வளவு அட்டகாசமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளவு வேலை பார்ப்பாங்க தலைவா திமுக ஒரு பாயிண்ட்ல. சும்மா இவ்வளவு ஒரு ஒரே கட்சி பீரியட் வளர்ந்துட தாங்க. முடியாது இல்லைங்களா? 96 நீங்க 2001 அந்த பீரியட் மட்டும் தானுங்க. 96ல எல்பிஜி ஸ்கீம்ஸ் இதாயிடுச்சு, அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க கவர்மெண்ட்ல இருந்ததுனால ஈஸ்வரு ஸ்கீம்ஸ் வாங்க ஈஸ்வரு முடியல தவிர நீங்க ஈஸ்வரு ஸ்பீக்கர் விட்டு இந்த எடுத்தேன். 96ல வந்து இல்லண்ணே நானு ஸ்பீக்கர் விட்டு 2 டைம் எடுத்துட்டேன். இந்த ஐயப்பன் வேணும்னே இல்ல இந்த டார்ச்சர் ஈஸ்வரு பண்றாரு. திரும்ப இது திரும்ப என்ன சொல்லிட்டு ஈஸ்வரு இருக்காரு. இது இந்த ஈஸ்வர் எப்படின்னா எழுதி இல்ல வச்ச இந்த மாதிரி புகை படிச்சுட்டே வண்டி இருப்பாரு. மாதிரி ஆக ஏன் நண்பா இருக்கும் பிரசாந்த் இந்த அவர்களுக்கும் இன்ஜின் ஐயப்பன் மெதுவா ஸ்டார்ட் அவர்களுக்கும் வந்தானே அது இப்போ இங்கே நான் இல்ல எதிர்கட்சிக்காரனை இப்போ பார்த்து என்ன இருக்குல்ல, நான் என்ன கேட்கிறேன் சொல்றேன் என்றால் இல்ல நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ வர்றான் ஆட்சி நடத்துறீங்களா இல்ல நம்ம இப்படி இப்போ பேசிட்டே உள்ள இருப்பாங்க வர்றோம் அந்த மாதிரி. அதுன்னு டேவிட் எப்படி இருக்கீங்க ஐயப்பா எப்படி அப்படின்னு அதெல்லாம் இல்ல, உள்ள வந்தோடனே அந்த டிபேட்டுக்குள்ள வர மாதிரி அது வந்தீங்கன்னா அங்கேயே அப்படி அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டார்ட் ஆனா எவனுக்காண்டி நிக்க மாட்டேங்குது, அது மட்டும் கச்சன்னு போகுது. அது எப்படி நீங்க ஓடி ஓடி போய் கூட ஏற முடியாது, குறுக்க மறுக்க கூட நிக்க முடியாது, குறுக்க விழுந்தா கூட ஏறிட்டு போயிட்டே இருக்கும். இவரெல்லாம் கூப்பிட்டு டிபேட் கொடுங்க, செத்து போயிடுவானுங்க. அவன் என்ன வேணாம் பேச, அவரு பாட்டுக்கு 1/2 மணி நேரம் பேசிட்டு இல்ல. அதனால நான் இல்லண்ணே என்னண்ணே நானு திமுக பிடிக்காது, நான் திமுக வெறுப்பு அப்படின்றதுக்காக சொல்ல, உண்மையிலே திமுக வீக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கேம்பெயின் பண்றதுக்கான பாயிண்டே கிடையாது. உதயநிதியில போன டைம் வந்து செங்கல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் செங்கல் இல்ல பாத்தீங்களா, செங்கல் நீட்டு பாத்தீங்களா, வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல நகை வச்சிருக்கேன் அப்படிலாம் பேசினா, அதெல்லாம் நீட் நீட்டு இந்த வந்து மாதிரி இல்ல எதுவுமே நீட் பேச வந்து முடியாது. இந்த டைம் நீட் பேசுறதுக்கு வந்து பாயிண்டே இல்ல. ஒரே ரொம்ப ஒரு வாட்டி வீக்கு. பேசலாம், நீங்க வந்து பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க, சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு அதெல்லாம். பிஜேபி உள்ள விளம்பரம் தான் இருக்கு வந்துருன்னா இன்னும். இல்ல அதான் பிசி அதிமுக போச்சு தெளிவா அப்புறம் தெரியும். 12% அவங்களுக்கு பிஜேபி அலைன்ஸ்க்கு ஓட்டு இல்ல போட்டாங்களே, பிஜேபி உள்ள அதிமுக தெளிவா வந்துருந்தா தெரியும், உனக்கு சேர்ந்துட்டோம், மைனாரிட்டி ஓட்டு கிடையவே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஓகே மைனாரிட்டி ஓட்டே போட வேணான்றேன் அவனுக்கு. இப்போ திமுக போட்டு நாசமா இல்லைங்க, இந்த போட்டு தடவை அப்படியே கம்ப்ளீட்டா மாறாதுங்க, ஸ்விங் ஆகாது, கண்டிப்பா மாறாது. அவனுக்கு